friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு சன்னா பட்டூரா ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம பட்டூராக்கு மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை வந்து நான் கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஸ்மூத்தான டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு போதும். இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இல்லை இன்கேஸ் தண்ணி உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கூட நீங்கள் வந்து நல்ல ஸ்மூத்தாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து நம்மளுக்கு கையில் ஓட்டாமல் இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான டோவாக வரணும். இப்போது சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு கொண்டக்கடலை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணி வடிச்சிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 2.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இது எல்லாம் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சன்னா மசாலா பவுடர் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளி அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துட்டு இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு நமக்கு மேலே வர்ற அளவுக்கு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி வந்து நல்லா அதை மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நாம் வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். இது சன்னா வேக வச்ச தண்ணியில் ஒரு 1/2 கப்பு வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நாம் பிணைஞ்சு வச்ச மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துகிட்டு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக வந்து இதை நம்ம வந்து மைதா மாவு போட்டே வந்து நல்லா திரட்டிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பஃபியாக வராது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெய் இதுக்கு நல்ல சூடாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல சூடான எண்ணெயில் இதை போட்டு இது வந்து 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பட்டூரா ரெடி ஆகிடும். இதெல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.